மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? We have discussed something about the auxiliary verbs. First, we have discussed about the be verb, and then we have finished the do. At last, the previous classes we have discussed about have. Right? The previous classes we have discussed on have as an ordinary verb. Right? Have as an ordinary verb. Right? Today we are continuing this lessons. Okay? Okay. A have is used for some other purposes for the ordinary verb, right? Have used as on or possess. What is this? On or possess. On. சொந்தமா possess உடைமை. We have usually used for this purpose on or possess. I have a shirt, she has a frock, like this. Then take. He had the lunch with me yesterday. Here, past form of the have. He took the lunch with me yesterday. இங்கே had action verb ஆக ordinary verb ஆக இங்கே வந்து action அல்ல ordinary verb. இங்கே action verb ஆகும் ஃபங்க்ஷன் பண்ணுது. இங்கே ஆக்ஷன் அல்ல, ஆன் ஆர் போசஸ் இல்லை, ஆக்ஷன் வேர்பாக வராது. ஸ்டேட்மெண்ட்ஸ் இங்கே டேக், he had the lunch with me just. He had the meal with me last week. I have some milk. I have a bath. அப்ப நாங்கள் இங்க I take a bath. I take milk. அப்ப அந்த டேக்குக்கு பதிலாக நாங்கள் இங்க have பாவிக்கிறோம். He has a bath. Right? அப்ப இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் இந்த டேக்குக்கு பதிலாகவும் நாங்கள் இந்த have பாவிக்கலாம். Give. He has a party to his friends. He has a party. He gives a party. அப்ப இங்க வந்திருக்க வேண்டியது he gives a party to his friends. He has a party to his friends. I have a party for my birthday. அப்ப இந்த போசஸ் என்ற மீனிங்ல தான் எங்களுக்கு இந்த ஹேவ் பரிச்சயமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நாங்கள் சின்னல கிரேட் 4, 5 எல்லாம் இதைத்தான் படிச்சோன்னு நாங்கள் ஹேவ் என்றா வச்சிருக்கிறேன், என்னிடம் இருக்கிறதுன்றதை சொல்றதுக்கு நாங்கள் பாவிக்கிறேன்னு சொல்லி பார்த்து நாங்கள். அப்ப இங்க இந்த ஹேவ் டேக்குக்கும் வரும், கிவ்வுக்கும் வரும். வேறு என்ன?
Right. Meet. அப்ப இந்த மீட்ன்றது ரெண்டு பேர் சந்திக்கிறது அல்ல. I had my friend அல்ல. I had trouble to solving the sums. அப்ப இங்க the had difficulties, troubles போன்றதை ஃபேஸ் பண்றது. Meet. I have some difficulties to find the address. I have some difficulties to operate the computer. எதுவோ சொல்லி கொண்டு போகலாம். அப்போ இங்கே இந்த had meet நான் ஃபேஸ் பண்ணுறேன் அல்ல சந்திக்கிறேன் என்ற மீனிங்கில் நாங்கள் இங்கே பாவிச்சிருக்கோம். Experience. I have pleasure in meeting you. அப்போ நான் சந்தோஷம் அடைகிறேன். Pleasure. நான் சந்தோஷம் அடைகிறேன். அப்போ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறதுக்கும் நாங்கள் இந்த have எங்களுக்கு கை கொடுக்கும். ரைட்? அப்போ have is used as on, take, give, meet, and some experiences. அப்ப இந்த have நாங்கள் ordinary verb-ஆக முதல் பாவிச்சது இந்த possess அல்லது on என்றதை குறிக்கிறதுக்கு தான் நாங்கள் அறிஞ்சு வச்சிருந்த நாங்கள். இப்போ நாங்கள் புதுசாக அறிஞ்ச கொண்ட விஷயம் இந்த டேக், கிவ், மீட் என்ற ஆக்ஷன் வேர்ப்ஸுக்கும் இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதே நேரம் சில எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் ஷேர் பண்ணி கொள்றதுக்கும் இதை நாங்கள் பாவிச்சு கொள்ளலாம். ரைட்? அப்போ நாங்கள் இப்போ ஆர்டினரி வேர்பை முடிவுக்கு கொண்டாடுற ஆர்டினரி வேர்பை முடிவுக்கு கொண்டு வந்து நாங்கள் இப்போ auxiliary verb have as an auxiliary verb. Right? We will start the part. Have as an auxiliary. அப்போ இதில் நாங்கள் have இந்த ஃபார்ம்ஸ் பார்த்து நாங்கள் என்ன ஃபார்ம்ஸ் பார்த்து நாங்கள் முதல் have-னுடைய ஃபார்ம்ஸ். அப்போ have-னுடைய ஃபார்ம்ஸ் பார்த்து நாங்கள் என்ன had for past, have or has for present, had for past participle. At the same time having present participle. Right? அப்ப இப்ப நாங்கள் auxiliary verb என்ற விஷயத்துக்கு வரப்போம். ரைட்? முதலாவது விஷயம் இந்த have perfect tense-ல ஒரு auxiliary verb-ஆக ஃபங்க்ஷன் பண்ண போறேன். perfect tense-ல auxiliary verb-ஆக have தான் அங்க ஃபங்க்ஷன் பண்ண போறேன். முதலாவது விஷயம். அப்ப past perfect. அப்ப உங்களுக்கு தெரியும் சப்ஜெக்ட் எப்படி இருந்தாலும் had, eaten, அப்ப had இங்க auxiliary verb. ஆக்ஷன் verb எப்பவுமே past participle-ஆக வரும். அப்ப had, eaten,
I had eaten. She had played. He has sung. Right? Present perfect. அப்போ இங்கே நாங்கள் கவனமாக இருக்கோம். ஏன் third person singular subject வந்தா has. நாங்கள் அது முதலே படித்தோம். இந்த have படிக்கலாம் படிச்சுட்டோம். have as an ordinary verb படிச்சுட்டாங்க. ரைட்? அப்போ இங்கே I, we, you, they வந்தால் have written notes. We have written notes. They have played tennis. They had eaten rice. He has played football. She has written an essay. It had jumped. It has jumped over the fence. எதுவும் அப்போ இங்கே has played, இங்கே have written. அப்போ இதே பேட்டர்ன் என்ன? have has. இங்கால action verb past participle formula வந்திருக்கு. சரிதான்? past participle formula மெயின் verb இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது. ஹெல்பிங் வேர்பாக have இங்கே ஃபங்க்ஷன் பண்ணி இருக்கு. Right. Future perfect. இங்கே I, we shall have, மிச்சமெல்லாம் will have. இங்கால கவனியுங்கோ past participle. அப்போ action verb main verb past participle formula தான் இங்கே இருக்கு. ரைட்? அப்போ இந்த 3 பேஸ் டென்ஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். இப்போ இது 3க்கும் எங்களுக்கு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் past perfect had, present perfect have or has, future perfect shall have or will have. First person shall have, other persons, second and third persons have, will have. Right? perfect tense. பதில் இந்த have ஆக்சிலரி வெர்பாக have ஃபங்க்ஷன் பண்ணுறதுல மிக முக்கியமானது இந்த perfect tense. What is the perfect tense? படிச்சிருப்பீர்கள், ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீர்கள், நிறைய யூஸ் பண்ணி கொண்டிருப்பீர்கள். இது எக்ஸாமுக்கு கேட்க போகிற இல்லை.
நீங்கள் தமிழில் வினைமுற்று வாக்கியங்கள் என்று சொல்லி படிச்சிருப்பீங்க. அதாவது சற்று முன்னர் நாங்கள் கருதுகிற நேரத்திலே அது நடந்து முடிஞ்சிருக்கு. நான் வந்திருக்கிறேன், போயிருக்கிறேன், சாப்பிட்டிருக்கிறேன் என்று நாங்கள் தமிழில் பாவிக்கிறோம். சாப்பிடுகிறேன் வேறு, சாப்பிட்டிருக்கிறேன், அந்த சாப்பிடுகிறேனுக்கு சற்று முந்தின இவன், அதுக்காக சாப்பிட்டேன் அல்ல. அது வடிவாக விளங்கிக் கொள்ளணும். சாப்பிட்டிருக்கிறேன் என்றது ஒரு நாளும் சாப்பிட்டேன் அல்ல, சாப்பிட்டிருந்தேன். சாப்பிட்டேனுக்கும் சற்று முந்தினது, சாப்பிட்டேனுக்கும் முந்தினது சாப்பிட்டிருந்தேன். பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப சற்று முன் நடந்த நிகழ்ச்சிகளை குறிக்கிறது. ஜஸ்ட் பிஃபோர் ஆக்ஷன்ஸ் சொல்லுவோம். ரைட், ஜஸ்ட் பிஃபோர் ஆக்ஷன்ஸ். அப்ப எங்களுக்கு SVO பேட்டர்ன் தெரியும். ஆர்டினரி சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? SVO, சப்ஜெக்ட், verb, ஆப்ஜெக்ட். அப்ப இங்க சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், அது எங்களுக்கு தெரியும். ரெண்டுமே நவுனோ நவுன் க்ளோஸாக அங்கே வேறு, நவுன் ஃப்ரேஸாகவோ அது வேறு. ரைட். இப்போ ஹேவ் ஹேஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ஒரு பெர்ஃபெக்ட் டென்ஸினுடைய ஃபார்ம் என்ன? சப்ஜெக்ட், ஹேவ் ஹேஸ், have or has. Past participle verb and object. Right? ஒரு simple sentence, ordinary sentence, இந்த அமைப்பில் இருக்கும் perfect tense. Subject, have has, past participle verb and object. இது perfect tense-க்குரிய pattern. Right? இப்போ நாங்கள் ரெண்டாவது, இப்போ முதலாவது பெர்ஃபெக்ட் டென்ஸை குறித்து பாவிச்ச நாங்கள். ரைட். இங்கே செகண்ட் டைப், டு எக்ஸ்பிரஸ் ஆப்ளிகேஷன்ஸ், இயலுமை. எங்களாலே அது செய்ய முடியும் என்றதை சொல்றதுக்கும் இந்த ஹேவ் ஹேஸை நாங்கள் ஆக்சிலரி வெர்பாக பாவிப்போம். அப்போ ஹேவ் ஹேஸை நீங்கள் ஆக்சிலரி வெர்பாக அங்கே கண்டால் அது தனியாக பெர்ஃபெக்ட் டென்ஸாகத்தான் இருக்க வேண்டும்ன்றதுவே இல்லை, அதை விளங்கிக் கொள்ளுவோம். ரைட். அப்போ ஹேவ் ஹேஸ் எப்பவுமே ஆக்சிலரி வெர்பாக வரைக்குள்ளே அது பெர்ஃபெக்ட் டென்ஸை தான் குறித்து வருமெண்டு இல்லை. நாங்கள் அங்கே பி ஃபார்ம் அண்ட் டூ ஃபார்ம் பார்க்கக்குள்ளே அங்கே நெகட்டிவ் இன்டரகேட்டிவ் எல்லாத்துக்கும் பாவிச்சாங்க. ரைட். இங்கே ஹேவும் அப்படி பாவிச்சாங்க. ஆனால் இதில் மாறும். have to, has to. I have to take some medicines. அப்போ இங்கே have தனிச்சு ஃபங்க்ஷன் பண்ணாம had, has. அப்போ ஒரு விஷயம் கவனியுங்கோ, உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த ஹேவோ ஹேஸோட டு வந்திருந்தால் அதை அடுத்து வர verb எப்பவும்
ஸ்டெம் வேர்பா பேஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் தான் அங்கே ஃபங்க்ஷன் பண்ணும். ரைட்? அப்போ பேஸ் ஃபார்ம் வேர்ப் தான் அதை எடுத்து வேறு. I have to, he has to, I had to சொல்லி நாங்கள் பாவிப்போம். ரைட்? have to, has to. அப்போ I have to take some medicines. கொஞ்சம் மருந்து எடுக்க வேண்டி, மருந்து சாப்பிட வேண்டியோ குடிக்க வேண்டி இருக்கு. நாங்கள் இந்த டேக் சாப்பிட்றது குடிக்கிறதுக்கெல்லாம் பார்த்துறாங்க. He has to do his works himself. அவன் வேலையை அவனாகவே செய்ய வேண்டி இருக்கு. ரைட்? Third, have has-னுடைய helping ஆக வரைக்க வர usages. First one, perfect tense. The second one, express the obligations. Third one, express the ideas. I had the notes written. இதனுடைய மீனிங் என்ன? I got someone to write the notes. I got someone to write the notes. அப்ப இங்க idea. Right? Have, object, past participle. நீங்க வேறங்க have, objects, past participle. Right? Okay. We will meet with another part to the next class. Okay. Goodbye. Time dagana. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.